எஸ்பிஓவில் உங்களோட ஐடியை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்த பர்சனாக இருக்கலாம், இல்லை பிளாக்டில் உள்ள பர்சனாக இருக்கலாம், இல்லை சஸ்பெண்டில் உள்ள பர்சனாக இருக்கலாம், இல்லை விட்ராவல் கொடுத்த பர்சனாக இருக்கலாம். நீங்கள் உங்களோட ஐடியை தாராளமாக ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். உங்கள் ஐடியை லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன் தான் காட்டும். ஓகேவா? இதில் நீங்கள் ஆல்ரெடி வித்ட்ராவல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணுறேன், எனக்கு வித்ட்ராவல் அமௌண்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். அது வித்ட்ராவல் ஒரு பக்கம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். எஸ்பிஓ கேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கீழே நகர்த்துங்க. கீழே நகர்த்துனீங்கன்னா ஓகே இது வந்துச்சா, உங்களோட ஸ்டாஃப் ஐடி, உங்கள் நேமு, உங்களோட மெயில் ஐடி எல்லாமே இருக்கும். இதில் செலக்ட் கேட்டகரி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஓகேவா, இந்த இடத்துல ஒரு குட்டி ஆரோ மார்க் ஒன்று இருக்கும். இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா டாஸ்க்காக அதர்ஸான்னு கேட்கும். இதில் அதர்ஸ்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, அதர்ஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா, ஐ கண்டினியூ இன் எஸ்பிஓ அண்ட் ப்ளீஸ் ஆக்டிவேட் மை ஐடி. நீங்கள் என்ன ஓனாக தமிழில் வேணால் டைப் பண்ணிக்கலாம். என்னோட ஐடியை ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு தமிழ்லேயும் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ, ஆனால் எனக்கு எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணணும், என்னோடய ஐடியை ஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் எழுதலாம். எழுதிட்டு இந்த இடத்துல சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கிங் டேஸில் உங்களோட ஐடி ஆக்டிவேட் ஆகிடும். சரியா? உங்களோட ஐடி பழைய நிலைமைக்கு வந்துடும். உங்களுக்கு ப்ரமோஷன் டீமோ இல்லை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் டீமோ கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேவா? எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இதில் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நகர்த்தி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பெண்டிங்னு வந்து நீங்கள் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டும். நீங்கள் என்ன டைப் பண்ணிங்களோ அதை காட்டும். இந்த இடத்துல பெண்டிங்னு காட்டும். ஓகேவா? உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அட்மினோட ரிப்ளை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் பழைய மாதிரியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆக்டிவேட்டட்னு வந்துடும். நீங்கள் ஒர்க் பண்ணுறதா சேல்ஸ் டீமில் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரமோஷன் டீமில் ஒர்க் பண்ணுறா ப்ரமோஷன் டீமில் ஒர்க் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஓன் விருப்பம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், டீம் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.